என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு பஞ்சாங்க நேரம் சேனலின் அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, நடக்க இருக்கிற குரு பயிற்சியினால் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்லாம் கிடைக்க போகிறது என்று பார்க்க போகிறோம். மகரத்திற்கு கொட்டி கொடுக்க வருகிறார் குரு பகவான். மே 1 முதல் மகர ராசிக்காரர்களுக்கு பொற்காலம் என்றே சொல்லலாம். அது எப்படின்னு இந்த பதிவில் முழுவதுமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிபிகேஷன் மூலமா உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வாராகி அம்மனை ரொம்ப பிடிக்கும்னா வாராகி அம்மன் தாயை போற்றி போற்றி என்ற மந்திரத்தை மறக்காம 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுதுங்க. குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், மாயமந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல், தொழில் ரீதியான பிரச்சனை, வியாபார பிரச்சனை போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இவர்களிடம் சென்றாலே உடனடி தீர்வு கிடைக்குதுங்க. மேலும் இவர்களிடம் பெரிய பெரிய நடிகர் நடிகைகள் கூட ஜாதகம் பார்த்து நல்ல பலனும் பெற்றிருக்காங்க. உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காம ஸ்கிரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. மகர ராசிக்கார நேயர்களே, சுக்கிரனின் வீடான ரிஷபத்தில் குரு அமர்வதால மகர ராசிக்கும் பொருளாதார மேன்மை கிடைக்க போகுது. வேலையில் அங்கீகாரம் இல்லாதவர்களுக்கு அங்கீகாரமும் கிடைக்குங்க. பொருளாதாரம் சார்ந்த முயற்சிகளுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பலன்களும் கிடைக்க போகுது. வரும் மே மாதம் 1ஆம் தேதி மதியம் 3:39 மணிக்கு மேச ராசியில இருந்து ரிஷப ராசிக்கு குரு பகவான் பேச்சியாக போகிறாரு. 5இல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது என்பார்கள். அந்த வகையில் மகர ராசிக்கு 5ஆம் இடமான ரிஷபத்தில் குரு பகவான் வரப்போறாருங்க. நிறைய நன்மைகளை தரும் குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு விளங்க போகுது. 5ஆம் இடத்திற்கு வரும் குரு பகவானானவர் உங்கள் ராசிக்கு 1, 9, 11 ஆகிய இடங்களை பார்த்து சுபத்துவப்படுத்துகிறாருங்க. சுக்கிரனின் வீடான ரிஷபத்தில் குரு அமர்வதால மகர ராசிக்கும் பொருளாதார மேன்மை கிடைக்க போகுது. வேலையில் அங்கீகாரம் இல்லாதவர்களுக்கும் அங்கீகாரம் கிடைக்க போகுதுங்க. பொருளாதாரம் சார்ந்த முயற்சிகளுக்கு கண்டிப்பாக நல்ல பலன்களும் கிடைக்க போகுது. புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு அற்புதமான காலகட்டம் என்றே இந்த குரு பயிற்சியை நம்ம சொல்லலாம். வேலைக்காக ஏப்ரல் மாதத்தில் இருந்தே முயற்சி செய்ய வேண்டும். வெளிநாடுகளில் வேலைக்கு முயற்சி செய்யும் மகர ராசிக்காரர்களுக்கு தசாபுத்திகள் ஆதரவு இருந்தால் நிச்சயம் வெளிநாட்டு வேலையும் உங்களுக்கு உறுதியாக போகுதுங்க. படிப்பு சார்ந்த விஷயங்களிலும் குரு பகவான் நன்மையே செய்வார். 4ஆம் இடத்தில் இருந்த குருவால் அவமானம், படுதோல்வி, உடல்நலக்குறைவு உள்ளிட்ட பிரச்சனைகளை சந்தித்து இருப்பீங்க. இனி இது போன்ற சிக்கல்களும் உங்களுக்கு தேர்ந்துவிடும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை புதிய தொழில் தொடங்க நினைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு இது நல்ல காலகட்டம் என்றே சொல்லலாம். ஜனன கால ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைகளை ஆராய்ந்து நடக்கும் தசா புத்திகளுக்கு ஏற்ப தொழில்களை தொடங்குவது தான் நல்லதுங்க. ஏற்கனவே மகர ராசிக்கு 1.5 ஆண்டுகளுக்கு பாத சனிக்கான பாதிப்பு இருந்தது. இருப்பினும் குரு பார்வையால பல நன்மைகள் நடைபெற போகுது. பொருளாதாரத்தை பொறுத்தவரை மிக சிறப்பாகவே உங்களுக்கு இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை திருமணம் ஆகாத மகர ராசிக்காரர்களுக்கு திருமணமும் நடைபெற போகுது. குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். திருமணம் உறவில் உள்ள பிரச்சனைகள் இருப்பவங்களுக்கு கண்டிப்பாக அந்த பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் 1/5/2024 முதல் 11/5/2025 வரை எதிலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்பட்டு வெற்றி காணக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இதுவரை சுகஸ்தானமான 4ஆம் ராசியில இருந்து வந்த குரு பகவான் சித்திரை மாதம் 18ஆம் நாள் முதல் புத்திரஸ்தானமான 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறாருங்க. புத்திரஸ்தானத்தில் இருக்கின்ற குரு தான் நின்ற ராசியில இருந்து 5ஆம் பார்வையாக கன்னி ராசியான பாக்கியஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியான லாபஸ்தானத்தையும், 9ஆம் பார்வையாக மகர ராசியான ராசிஸ்தானத்தையும் பார்வையிட இருக்கிறாரு. மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல யோகம் வந்துவிட்டது என்றே சொல்லலாம். குரு உங்கள் ராசியை 100க்கு 90% பார்வையிடுவதால் திருமணம் தாமதம் ஆகுபவர்களுக்கு நல்ல துணையும் கிடைக்க போகுது.
குரு 5ஆம் பார்வையாக பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல தெளிவான முடிவும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீங்க. ஆராய்ச்சி தொடர்பான பணிகள்ல எதிர்பார்ப்புகளும் நிறைவேற போகுது. வாழ்க்கை துணையுடன் சிறு தூர பயணங்கள் செல்வதற்கான தருணங்களும் உண்டாக போகுது. குரு 7ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்ப்பதால விலை உயர்ந்த பொருட்களின் சேர்க்கையும் ஏற்பட போகுது. எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகளும் உண்டாகும். நினைத்த பணிகளை திட்டமிட்டு செய்து வெற்றி அடைவீங்க. செயல்பாடுகளில் அனுபவமும் புத்தி கூர்மையும் வெளிப்பட போகுது. குரு 9ஆம் பார்வையாக ராசி ஸ்தானத்தை பார்ப்பதால குணநலன்களில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். புதுவிதமான கனவுகளும் பிறக்க போகுது. மற்றவர்களின் கருத்துகளுக்கு மதிப்பளித்து நீங்கள் செயல்பட வேண்டும். மனதளவில் இருந்து வந்த கவலைகள் குறைந்து தெளிவு பிறக்க போகுதுங்க. சிறு சிறு விஷயங்களிலும் மனநிறைவு ஏற்பட போகுது. குரு புத்திரஸ்தானத்தில் நிற்பதால மனதில் புதுவிதமான ஆசைகள் பிறக்க போகுதுங்க. சுபகாரியம் தொடர்பான விஷயங்களில் சிந்தித்து செயல்பட வேண்டும். எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பதற்கான தருணங்கள் உண்டாக போகுது. காப்பீட்டு துறைகளில் சில நுட்பங்களை புரிந்து கொள்வீங்க. பயணங்களின் மூலம் முன்னேற்றமான வாய்ப்புகளும் கிடைக்க போகுது. இணையம் சார்ந்த துறைகளில் திறமைகளை நீங்க வெளிப்படுத்த வேண்டும். குரு 1/5/2024 முதல் 11/6/2024 வரை கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறாரு. இதனால மகர குரு பெயர்ச்சி பலன்கள் 2024 நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவை கொடுக்க போகுதுங்க. கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயங்கள்ல சில நுட்பங்களை நீங்க புரிந்து கொள்வீங்க. பூர்வீக சொத்துக்களின் மூலம் ஆதாயமும் ஏற்பட போகுது. எந்த ஒரு செயலிலும் நீங்கள் நிதானத்தை கடைபிடிப்பது தான் உங்களுக்கு அனுகூலமான பலனை ஏற்படுத்த போகுது. குரு 12/6/2024 முதல் 18/8/2024 வரை மற்றும் 12/2/2025 முதல் 4/4/2025 வரை ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறாரு. இதனால சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் உங்களுக்கு கைகூட போகுதுங்க. குழந்தைகளின் வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் சம்பவங்களும் நடைபெற போகுது. கூட்டாளிகளின் எண்ணங்களை நீங்க புரிந்து கொள்வீங்க. நெருக்கடியான சூழல் உங்களுக்கு படிப்படியாக குறைய போகுது. குரு 19/8/2024 முதல் 14/10/2024 வரை மற்றும் 5/4/2025 முதல் 10/5/2025 வரை மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறாரு. இதனால திறமைக்கு உண்டான மதிப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. கடன் பிரச்சனைகளும் குறைய போகுது. பயணங்களின் மூலம் ஆதாயமும் ஏற்பட போகுது. பொன்பொருள் சேர்க்கை தொடர்பான எண்ணங்களும் அதற்கான சூழல்களும் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. மேலும் குருவானவர் 15/10/2024 முதல் 11/2/2025 வரை வக்ர சஞ்சாரம் அடைகிறாரு. இதனால ஜாமீன் விஷயங்களை தவிர்க்க வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டுங்க. ஆடம்பரமான விரயங்களால் நெருக்கடிகள் கூட ஏற்படலாம். பேச்சுக்களில் நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். மேலும் குரு பயிற்சியால் பெண்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. மனதில் நினைத்த செயல்களை செய்து முடிப்பீங்க. தோற்ற பொழுவில் மாற்றமும் உண்டாகலாம். புதுவிதமான ஆடைகளை வாங்கி மகிழ போறீங்க. வரவுகளின் மூலம் சேமிப்புகளும் அதிகரித்தே காணப்படும். தந்தை வழியில் ஒத்துழைப்பு கிடைக்க போகுது. அலுவலகத்தில் உயர் அதிகாரிகள் சாதகமாக செயல்படுவாங்க. எதிர்பார்த்த சில சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது. அடுத்து மாணவர்களுக்கு சிந்தனைகளில் தெளிவும் ஏற்பட போகுது. விளையாட்டு போட்டிகளில் திறமைகளை நீங்க வெளிப்படுத்துவீங்க. முயற்சிக்கான அங்கீகாரமும் மதிப்பும் உங்களுக்கு கிடைக்குங்க. முதுநிலை கல்வியில எதிர்பார்த்த தருணங்களும் உங்களுக்கு அமைய போகுது. அடுத்து உத்தியோகஸ்தர்கள் பணி நிமித்தமான சில விஷயங்களில் ரகசியம் காப்பதுதான் உங்களுக்கு நல்லதுங்க. திறமைக்கு உண்டான மதிப்பு உங்களுக்கு தாமதமாகவே கிடைக்குங்க. மற்றவர்கள் செய்யும் செயல்களால் உங்கள் மீதான பொறுப்புகளும் அதிகரிக்க போகுது. வழக்கு சார்ந்த சில விஷயங்களுக்கு பொறுமையை கையாளுவது நல்ல முடிவினை உங்களுக்கு அளிக்கும். மேலும் வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் அபிவிருத்திக்கான சூழல் உண்டாகலாம். வெளியூர் மற்றும் வெளிநாட்டு தொடர்புகளின் மூலம் ஆதாயமும் அடைய போறீங்க. உறவினர்களின் வழியில் ஒத்துழைப்புகளும் கிடைக்க போகுது. அரசு அதிகாரிகளிடம் சூழ்நிலை அறிந்து நீங்க செயல்பட வேண்டுங்க. மேலும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நிதானத்தை முடிப்பதற்கான வாய்ப்பு உண்டாகலாம். திறமைக்குண்டான மதிப்பும் அங்கீகாரமும் கிடைக்க போகுது. மனதளவில் புத்துணர்ச்சியும் புதிய விஷயங்கள் சார்ந்த தேடல்களும் அதிகரிக்க போகுது. சக கலைஞர்களின் ஒத்துழைப்பு கிடைக்க போகுதுங்க. அரசியல்வாதிகள் வாக்குறுதிகள் அளிக்கும் போது சூழ்நிலை அறிந்து செயல்பட வேண்டும். உடன் இருப்பவங்க பற்றிய புரிதல்களும் ஏற்பட போகுது. உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகளும் உங்களுக்கு குறைய போகுதுங்க. நடைபெற இருக்கின்ற குரு பெயர்ச்சியால பணிபுரியும் இடத்திலும் குடும்பத்திலும் மதிப்பும் மரியாதையும் உயர்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமைய போகுதுங்க.
நடைபெற இருக்கின்ற இந்த குரு பயிற்சியால் புதுமையான சில விஷயங்களில் நீங்கள் விழிப்புணர்வுடன் இருப்பது தேவையற்ற விரயத்தை தவிர்க்குங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் விநாயகருக்கு தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வர சிந்தனைகளில் தெளிவும் சுபிட்சமும் ஏற்பட போகுதுங்க. மகர ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் 100க்கு 90 மதிப்பெண்களை பெற்றிருப்பதால் வெளிவட்டாரத்தில் மதிப்புடனும் சிந்தனைகளில் தெளிவுடனும் செயல்பட்டு நினைத்ததை செய்து முடிப்பீங்க. மேலே கூறப்பட்ட பலன்கள் யாவும் பொது பலன்கள் தாங்க. அவர்களுடைய தசாபுத்திக்கு ஏற்பட இந்த பலனில் சில மாறுதல் ஏற்படலாம். இதுவரைக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சியினால் என்ன பலன்கள்லாம் கிடைக்க போகிறது என்று இந்த பதிவின் மூலமாக முழுவதுமாக தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவானது மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு சிறப்பான பதிவாக இருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.